வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. ஸோ இந்த வீடியோ ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்க போகுது. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பொட்டேட்டோ சிப்ஸ் பிஸ்னஸை வந்து நம்ம எப்படி செய்கிறது. நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து மெயில்லையும் ஃபோன் பண்ணியும் கேட்டிருந்தாங்க. அதாவது பொட்டேட்டோ சிப்ஸ் பிஸ்னஸ் சம்மந்தமான மிஷின்ஸ், என்னென்ன மிஷின் வாங்கணும், எப்படி பண்ணணும், என்ன ப்ராசஸ், அதெல்லாம் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல பதில் கொடுக்குற ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோவில் வந்து 2 கம்பேரிசன் சொல்ல போகிறோம். ஒன்று வந்து மிஷின் இல்லாமலேயே, மிஷினுக்காக எந்த முதலீடும் இல்லாமலேயே நம்ம வந்து இதை செய்ய முடியுமா, செஞ்சு நான் வந்து காட்டியிருக்கேன். ஸோ இப்படி மிஷின் இல்லாமல் செய்யும்போது என்னென்ன அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதே சமயத்தில் மிஷின் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு மிஷின் வாங்கி போட்டு பண்ணும்பொழுது என்னென்ன அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். புதுசாக பாருங்கள். அப்போ அதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வெஸ்ட், என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் பட்டன் போயிடுறாங்க, அதே மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ பொட்டேட்டோ சிப்ஸ் பிஸ்னஸ் மிஷினோடய இல்லை மிஷின் இல்லாமையோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா உருளைக்கிழங்கை சூஸ் பண்ணுறது. உருளைக்கிழங்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொரசொரப்பாக இருக்கும். அதாவது சிப்ஸுக்கான உருளைக்கிழங்கு அப்படின்னு நீங்கள் கேட்டு வாங்கணும். அதாவது ஹோல்சேலர்கிட்ட போய் உருளைக்கிழங்கு ஹோல்சேல் பண்ணுறவர்கிட்ட சிப்ஸுக்கான உருளைக்கிழங்குன்னு கேட்டு அவரே கொடுப்பாரு. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே சொரசொரன்னு இருக்கும், வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் வேக்ஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொரசொரப்பாக இருக்க இந்த உருளைக்கிழங்குல தான் ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் தான் பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து கிறிஸ்பினஸ் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து இந்த பொட்டேட்டோஸை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணணும். நான் வந்து சும்மா சாம்பிளுக்காக 1 கிலோ வாங்கி நான் வந்து உங்களுக்கு டெமோ காட்டியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து இதை ஸ்லைஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்லைஸ் மிஷின் உங்கள் வீட்டிலே இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன மிஷின் வாங்கிக்கோங்க. ஒரு 150 200 இந்த மிஷின் வரும். ஸோ இதில் நான் வந்து எப்படி ஸ்லைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். அதாவது கைக்கு வந்து எந்த விதமான டேமேஜும் ஆகாமல் எப்படி ஸ்லைஸ் பண்ண, வேகமாக எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. உருளைக்கிழங்கு நீங்கள் வச்சுக்கிட்டு இப்படி மேலே தட்டையாக இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு மேலே கை வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்கை பிடிக்காமல் மேலே தட்டையாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஸ்லைசஸ் கிடைச்சிடும். பார்த்தீங்களா, ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் பண்ணாலே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு உருளைக்கிழங்கை வந்து சீவ் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சீவிங்கில் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து வீட்டில் இருந்து இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதிகமான வால்யூமில் உருளைக்கிழங்கை ஸ்லைஸ் பண்ண வேண்டிய வரும். அது வந்து ஃபாஸ்ட் வந்து நமக்கு தேவை, அதாவது வேகம் நமக்கு தேவை. ஸோ அதனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பழக்கம் இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். பட் இது வந்து காமனாக ஒரு சேஃபான ஒரு மெத்தட். ஜஸ்ட் நீங்கள் உருளைக்கிழங்கு மேலே இந்த மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஸ்லைசஸ் வந்து கிடைச்சிடும். நீங்கள் மிஷின் பண்ணிங்கன்னா அதே மிஷினில் வந்து உங்கள் ஸ்லைசர்னு ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷின் போட்டிங்கன்னா அது பின்னாடி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ சிம்பிளாக ஸ்லைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் இது. ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 உருளைக்கிழங்கு வந்து நான் சீவ் பண்ணிவிட்டு, அது ஒரு கிலோக்கு வந்து ஒரு 5-6 உருளைக்கிழங்கு வந்துச்சு. நான் அதை சீவ் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைசஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த ஸ்லைசஸ்னுடைய திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சீவிங் மிஷின்லேயே உங்களுக்கு வந்து பிளேடு வந்து நிறைய பிளேடு கொடுத்துருப்பாங்க, 2-3 பிளேடு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி திக்னஸ் வேணும் அப்படின்னு. ஸோ அடுத்தது நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணணும். ஏன் வாஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டார்ச் கண்டென்ட் நிறையா இருக்கும். ஸ்டார்ச் கண்டென்ட் நிறையா இருக்கும் பொழுது எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது சரியாக பொரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், நல்லா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா தண்ணி நுரையா வரும். ஸோ இந்த மாதிரி வெள்ளை கலரில் நுரையா வரும். அப்படி வந்துச்சு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பொட்டேட்டோவில் இருக்கிற ஸ்டார்ச் கண்டென்ட், மேலே நிறைய ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கும். அதை நீங்கள் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், சைட்லலாம் நுரை வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ நல்லா வாஷ் பண்ணணும். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி அதாவது ஒரு 2 times 3 times ஆகுது நீங்கள் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக கிடைக்கும் அந்த ஸ்லைசஸ். ஸோ நல்லா வாஷ் பண்ணுங்கள். இது 3rd ஸ்டெப் இது. ஸோ இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வெள்ளை கலராக தண்ணி மாறிடுச்சு பாருங்கள். ஸோ ஸ்டார்ச் கண்டென்ட் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ட்ரைன் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணணும்னா, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம், 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் என்ன பண்ணணும்னா ஐஸ் வாட்டரில் இந்த ஸ்லைஸ் பண்ண உருளைக்கிழங்கை ஊற வைக்கணும். 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம். ஸோ நீங்கள் ஐஸ் வாட்டரில் வந்து நீங்கள் ஊற வைக்கும்போது அதில் உப்பு போட்டுடலாம். அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி வந்து காய வைக்கணும். வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு காய வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயை காய வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து மேனுவலாக பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து செய்கிறது. இது வந்து சாம்பிள் மாதிரி நான் சின்னதாக செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளவு பண்ணுறீங்களோ, அதாவது 5 கிலோ 10 கிலோ ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த அளவுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சின்ன இரும்பு சட்டி இருந்துச்சு, அதில் பண்ணேன். பட் நீங்கள் 5 கிலோ 10 கிலோ அளவு பண்ணணும்னா கொஞ்சம் பெரிய சட்டி வந்து உங்களுக்கு தேவை.
ஸோ சூப்பராக கிறிஸ்பியாக வந்து இப்போ வந்துச்சு பொட்டேட்டோ சிப்ஸ் வந்துருச்சு. ஸோ பொட்டேட்டோ சிப்ஸ் நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஃப்ளேவர்ஸ், அதாவது நீங்கள் சில்லினா சில்லி பொடி, பெப்பர்னா பெப்பர் பொடி, ரெண்டுமே வெவ்வேறு விலையில இருந்து மார்க்கெட்டில் விற்கிது. ஸோ சில்லி வந்து 100 கிராம் பார்த்தீங்கன்னா ரூ. 30 விற்கிது, பெப்பர் ரூ. 40 விற்கிது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேக்கெட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் கூட உங்களுடைய பிராண்ட் நேம் கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணி பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஹீட் சீலிங் மிஷின் இருக்குது. இந்த மிஷின் இருந்தால் போதும், நீங்கள் சின்ன லெவலில் வீட்டில் இருந்தே பொட்டேட்டோ சிப்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி மேனுவலாக வீட்டில் ரெடி பண்ணும்பொழுது இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம். அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான். என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு மேக்ஸிமம் ஒரு ரூ. 2000 இருந்தால் இந்த பிஸ்னஸ் நீங்கள் வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பல்காக இதை வீட்டில் தயார் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 கிலோ நீங்கள் தயார் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 5 கிலோ தயார் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். ப்ராசஸும் பெருசா இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து ஃப்ரை பண்றது கடைகள்ல பார்த்துருப்பீங்க. வெளிய வச்சு அப்படியே டைரக்ட்டா அப்படியே ஃப்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெரிய ஒரு சட்டி வச்சு ஃப்ரை பண்ணீங்கன்னா சீக்கிரம் முடியும். இல்ல வீட்ல இருக்கிற சின்ன இடம் இல்ல அந்த மாரி இருக்கும்போது, சின்ன ஒரு அடுப்புல நீங்க பண்ணீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 3 மணி நேரத்துலருந்து 4 மணி நேரம் கூட ஆகலாம். 10 கிலோ சிப்ஸ வந்து ஃப்ரை பண்ணி முடிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லெவல்ல ஓகே நான் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க பண்ணலாம். சரிங்களா? பட் பல்க் அமௌண்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அ க அதாவது கேஸினுடைய எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். ஏன்னா ரொம்ப நேரம் எரியறதுனால, உங்களுக்கு சட்டி சின்னதா இருக்கிறதுனால நீங்க எண்ணெய அதில கம்மியா தான் ஊத்த முடியும். ஸோ நீங்க ஒரு பேட்சா முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு கேஸ் செலவு அதிகமாகும். பெரிய சட்டியா இருந்தா நெறைய எண்ணெய் ஊத்தலாம். ஸோ கொஞ்சம் நேரத்திலே நீங்க எடுத்துடலாம். கேஸ் செலவும் கம்மியாகும். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ், ஒரு பிராண்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஒரு ஸ்டிக்கர் போட்டு பண்ற மாரி. நீங்க லோக்கல் கடைகள்ல, பஸ் ஸ்டாண்ட்ல அந்த மாதிரி நீங்க சேல் பண்ண முடியும். ஆனா ஒரு நல்ல ஒரு உங்களுடைய பொட்டேட்டோ சிப்ஸ் ப்ராடக்ட் வந்து நல்ல சூப்பரா இருந்தாலும், ஒரு பிராண்டிங் வந்து அது கிடைக்காது. அடுத்தது நீங்க வந்து ஒரு 10,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி அதாவது ஹேண்ட்மேடு மேனுவல் மிஷின்ஸ் இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜஸ்ட் இப்படி சுத்துனா போதும். இப்ப அந்த பொட்டேட்டோவ மேல இப்படி வச்சு இத சுத்துனா போதும். உங்களுக்கு வந்து ஸ்லைசஸ் கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி இதுன்னா சீக்கிரமா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பல்க்கா பண்ண முடியும். கொஞ்சம் பல்க்கா 10 கிலோ பண்றீங்கன்னா, ஒரு 20 கிலோ வரைக்கும் பண்ண முடியும். அதாவது இந்த மிஷின் மட்டும் இல்லாம, ஃப்ரையிங் பேன் வந்து கொஞ்சம் பெருசா, கொஞ்சம் பெரிய அடுப்பு, கொஞ்சம் ஃப்ரையிங் பேன் பெருசா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் பல்க்கா ஒரு 25 கிலோ, 30 கிலோ வரைக்கும் நீங்க வந்து பண்ணலாம். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதாவது செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ். அது வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒவ்வொரு மிஷின் இருக்கு. அதே சமயத்தில ஒரு நாளைக்கு 300 கிலோலேருந்து 400 கிலோ வரைக்கும் புரொடக்ஷன் எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பீலிங் மிஷின். உருளைக்கிழங்க வந்து போட்டு நீங்க ஆன் பண்ணீங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி உங்களுக்கு பீல் பண்ணி குடுத்துரும். வாட்டர் இன்லெட் குடுக்கணும். தண்ணிய வந்து இன்லெட் குடுத்தோம் அப்படின்னாக்கா, அதுவே வந்து உருளைக்கிழங்க வந்து கழுவி பீல் பண்ணி குடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்க பீல் பண்ண பொட்டேட்டோஸ ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிஷின்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஒரு நாளைக்கு வந்து உங்கள ஒரு 250 மினிமம் 200லேருந்து மேக்ஸிமம் 500 கிலோ வரைக்கும் நீங்க பண்ணலாம். ஸோ இது ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு மிஷின் இருக்கும். நீங்க பீலிங் பார்த்தீங்க, அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஸ்லைசர். இதில வந்து 3 டை இருக்கு. அதாவது பேசிக்கா இந்த இதில. ஸோ மிஷினுக்கு ஏத்த மாரி டைஸ் உங்களுக்கு இருக்கு. ஜஸ்ட் நீங்க இப்படி மேல போட்டீங்க உள்ள போட்டீங்கன்னாவே அது ஸ்லைஸ் பண்ணி குடுத்துரும். நீங்க என்ன சைஸுக்கு டை வச்சிருக்கீங்களோ அந்த திக்னஸ்க்கு வந்து பொட்டேட்டோவ ஸ்லைஸ் பண்ணி உங்களுக்கு குடுத்துரும். பாருங்க. ஸோ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கே கிலோ கணக்குல உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி குடுத்துரும். அப்படின்னா 1 ஹவர்ல வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 கிலோ வரைக்கும் இது ஸ்லைஸ் பண்ணி குடுக்கும். ஸோ இந்த மாதிரி மிஷின். இதனுடைய விலைகள நான் கடைசியில சொல்றேன், எவ்வளோ வரும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே வந்து மிஷின்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, புரொடக்ஷன வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1,00,000த்துல இருந்து 2,00,000 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தேவைப்படும். எல்லா ப்ராசஸ்க்கும் மிஷின் வாங்கணும் அப்படின்னா, மிஷின் வாங்கணும். ஒரு சின்ன கமர்ஷியல் பிளேஸ் தேவை. ஸோ இந்த மாரி அதுக்காக வந்து உங்களுக்கு 1,00,000த்துல இருந்து 2,00,000 வரைக்கும் என்னோட இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும்னா, இந்த மாதிரி மிஷின்ஸ் வாங்கி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மிஷின்ஸ் வாங்கி பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னா, பல்க் குவான்டிட்டி நீங்க பண்ண முடியும். 1 பேக்கிங்லாம் உங்களுக்கு நல்லா குடுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ட்ரையிங் மிஷின். அதேமாரி உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டிங் வந்து குடுக்க முடியும். உங்களுடைய ப்ராடக்ட்க்கு வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு பிரிவிலேஜ், ஒரு நீட்னஸ் வந்து இருக்கும். ஏன்னா நல்லா நீங்க பேக்கிங்க்கு மிஷின் யூஸ் பண்ணீங்க. இது பார்த்தீங்கன்னா ட்ரையிங் மிஷின். நம்ம வந்து அங்க வந்து மேனுவலா பண்ணும்பொழுது தரையில வந்து ஒரு துணி மேல காய வைப்போம் இல்லையா? இது பார்த்தீங்கன்னா மிஷினே வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி குடுத்துரும்.
ஸோ இந்த மாதிரி எல்லா ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே மிஷின் இருக்குது. அதாவது ஃப்ரை பண்ணி எடுக்கிற வரைக்கும் வந்து உங்களுக்கு மிஷின்ஸ் இருக்குது. ஃப்ரை பண்ணி மசாலா அதில் மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் கூட மிஷின்ஸ் இருக்குது. அது வந்து ரோஸ்டர் மிஷின், மிக்சிங் மிஷின் அப்படின்னு தனியாக இருக்குது. ஸோ அதுக்காக அதாவது குறைந்தது 1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு, மேக்ஸிமம் 2,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் இந்த மாதிரி மிஷின்ஸ் வாங்கி நீங்கள் பொட்டேட்டோ சிப்ஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ஆயிருச்சு. இப்போ இது வந்து ஃப்ரையிங்க்கு வந்து ரெடியாக இருக்குங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் இதுலேயே வந்து சின்ன மிஷின், பெரிய மிஷின்லாம் இருக்குது. கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ 15,000லேருந்து 1,50,000 வரைக்குமே உங்களுக்கு ட்ரையிங் மிஷின் மட்டுமே இருக்குது. அடுத்து ஃப்ரையிங் மிஷின் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக், கேஸ் 2 இருக்குது. எலக்ட்ரிக்னா உங்களுக்கு வந்து 8,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். கேஸ் அப்படின்னா 20,000லேருந்து 30,000க்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி பெரிய ஃப்ரையிங் பேட்சாக ஃப்ரை பண்ணுற மிஷின்ஸும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேக்ஸ், அதாவது 1,50,000 2,00,000 அந்த மாதிரி வரும். பட் நம்ம சின்ன மிஷின் ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன மிஷினோட நீங்கள் ஸ்டார்ட். ஸோ மேனுவல் ப்ராசஸில் வந்து சின்ன ஹீட் சீலிங் மிஷின் பார்த்தோம். இது இந்த மாதிரி நீங்கள் பல்காக மிஷின்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கண்டினியூஸ் லேண்ட் சீலிங் மிஷின் அப்படின்னு மார்க்கெட்டில் கிடைக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு சீல் பண்ணி கொடுக்கும். பவுச்சர்ஸ் வந்து சீல் பண்ணி கொடுக்கும். இது 1 மணி நேரத்துக்கு வந்து உங்களுக்கு 500 700 பேக்கெட்ஸ் வந்து சீல் பண்ணி கொடுக்கும். கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கெப்பாசிட்டி. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 பிராண்ட் இந்த மாதிரி மிஷின்ஸை ஃபஸ்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின், பட் அது வந்து ஸ்டார்டிங்ஸில் அப்டேட் கொஞ்சம் மாற்றி போகலாம். இப்போ ஓகேங்க, பார்த்தாச்சுங்க. இப்போ மிஷின்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும், இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, மிஷினுடைய ரேட்டு, எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பீலிங் மிஷின் வந்து உங்களுக்கு வந்து 15,000 வந்து 20,000க்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். ஸ்லைசர் மிஷின் வந்து அதே ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். 15 to 20,000 அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து ட்ரையர் மிஷின் வந்து 14,500 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, சின்ன மிஷின் அந்த எலக்ட்ரிக்காக இருந்தால் உங்களுக்கு வந்து 8,000லேருந்து இருக்குது. அதுவே கேஸ் ஆப்ரேட்டர் இருந்தால் உங்களுக்கு ரேட் கொஞ்சம் அதிகமாகும். 25,000ல இருந்து 40,000 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து பேட்ச் ஃப்ரையிங் மிஷின் மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, அடுத்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி 1ல் இருந்து 2,00,000 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் இந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேனுவலாக பண்ணாலும் சரி, மிஷின்ஸ் போட்டு பண்ணாலும் சரி, 40 to 50% ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் நீங்கள் கொடுத்தா சில்லி, பெப்பர், இந்த மாதிரி மின்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு ரேட்டில் வந்து விற்கப்படுது. பெப்பர் பார்த்தீங்கன்னா 100 கிராம் 40 ரூபாய்க்கு விற்கப்படுது. அப்போ 1 கிலோ வந்து 400 ரூபாய்க்கு விற்கப்படுது. ஸோ நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய 60% ப்ராஃபிட் கூட இதில் 40லேருந்து 60% ப்ராஃபிட் வந்து இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஓரளவுக்கு நான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸை நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், மிஷின் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும், எந்த கம்பெனியில் மிஷின் வாங்கலாம் அப்படின்னு வந்துட்டுனா, ஏன்னா இந்த வீடியோவில் நான் எந்த கம்பெனியும் ப்ரமோட் பண்ணல. ஸோ டெமோக்காக தான் நான் மிஷின்ஸ் போட்டிருக்கேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னோட மெயில் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா சரியான கைடன்ஸ், எந்த கம்பெனி நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கைடன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இந்த தொழில் தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமானதாக இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொழில் தகவல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.